Hello friends, welcome to 𝐂𝐬𝐓𝐀𝐄𝐓. I'm very glad to meet you all in this video. In this video, I'm going to teach how to use the word let. அதாவது நம்ம let அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. Because every day in our life, we are trying to use the word letங்கிற வார்த்தையை ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து you might have heard, நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் we may not know how to use the word and where to use the word. அதனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு I'm going to teach you how to use the word let in Tamil. Okay, let's start the video. First sentence. Let him tell what happened. Okay, நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். லெட்டுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கிறது. லெட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா விடுங்கள், இந்த மாதிரி மீனிங் வரும். ஓகே, ஸோ லெட் him tell what happened அப்படின்னா அவனை சொல்ல விடுங்கள், என்ன நடந்தது என்று அவனை சொல்ல விடுங்கள். இதை தான் இங்கிலீஷில் நம்ம சொல்கிறது let him tell what happened. ஓகே, let me answer your question. என்னை உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்கள். let me answer your question. Next, let me introduce myself. Okay, so இதுவும் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ். ஸோ how do we say in English, in தமிழ்னா என்னை அறிமுகப்படுத்த அனுமதியுங்கள்ங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், என்னை அறிமுகப்படுத்தி கொள்ள அனுமதியுங்கள், பர்மிட் மீ, அலோவ் மீங்கிற மாதிரி மீனிங் வரும். லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங், இதுவுமே நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வெரி காமன்லி யூஸ்டு ஃப்ரேஸ். என்னென்னா லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள், இதுதான் அதனுடைய மீனிங். ஸோ லெட் மீ ரிப்பீட் த சேம். லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங். நெக்ஸ்ட், லெட் மீ சி இஃப் ஷி இஸ் அவைலபிள். ஓகே, அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில். அதை இங்கிலீஷில் இப்படி தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு சே இன் இங்கிலீஷ். லெட் மீ சி இஃப் ஷீ இஸ் அவைலபிள். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட நம்ம போய் பேசணும் அப்படின்னா எப்படி, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் கிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்னா, என்னை பேச விடுங்க, உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மேனேஜர் கிட்ட போய் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா let me talk to the manager. ஓகே, அவர்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, இந்த மேனேஜருங்கிற இடத்துல வந்து நம்மளுடைய டெசிக்னேஷன், நமக்கு ஹையர் அத்தாரிட்டியினுடைய போஸ்ட் எது வேணாலும் போட்டுக்கலாம். லெட் மீ டாக் டு த பிரின்சிபல், லெட் மீ டாக் டு த டீச்சர், அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், லெட் மீ திங்க் அபவுட் திஸ் அப்படின்னும், இதை பற்றி நான் யோசிக்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்துருப்போம், இதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்னா லெட் மீ திங்க் அபவுட் திஸ், இதை பற்றி யோசிக்கிறேன். லெட் மீ வாட்ச் த மூவி, இந்த மூவியை என்னை பார்க்க விடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் லெட் மீ வாட்ச் த மூவி. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், இது நீங்கள் எல்லா இடமும் ஒன்ஸ் யூ வாட்ச் சம் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே திஸ் இஸ் அ காமன்லி யூஸ்டு ஃப்ரேஸ் யூ மைட் ஹவ் ஹர்ட். என்னென்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்னா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வீடியோவை ஆரம்பிக்கலாம், இல்லை அந்த கோர்ஸ் ஆஃப் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூ கேன் சே லைக் லெட் அஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ஈட் சம்திங், நம்ம போய் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வி கேன் சே லெட்ஸ் கோ அண்ட் ஈட் சம்திங். லெட்ஸ் கோ அண்ட் ஈட் சம்திங். நெக்ஸ்ட், வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம். இல்லை நைட் இரவு உணவு, டின்னர்னா நைட் இரவு உணவு, அந்த உணவு போய் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர். லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர். நெக்ஸ்ட்,
வெளியில் ஒரு மூவி பார்க்கலாம், இன்றைக்கி நைட்டு ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, லெட்ஸ் வாட்ச் அ மூவி டுடே, லெட்ஸ் வாட்ச் அ மூவி டு நைட். ஓகே, லெட்ஸ் வாட்ச் அ மூவி டு நைட். ரைட்டு, எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா அப்படின்னா, அங்கே ஒரு கெட் டுகெதர் இருந்ததுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலான்னு. அதே இங்கிலீஷில் நம்ம எப்படி கொடுக்கலான்னா, லெட்ஸ் கோ டுகெதர், லெட்ஸ் கோ டுகெதர். நெக்ஸ்ட்டு வி கேன் சே லைக், நம்ம போய் வெளியில் போய் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் ஹேவ் சம் காஃபி, லெட்ஸ் ஹேவ் சம் காஃபி. ஓகே, இதை பற்றி இனிமேல் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்னா, லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட், லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்னா, லெட்ஸ் see what happens next, லெட்ஸ் see what happens next. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், எனக்கு உங்களுக்கு என்ன இன்டர்வியூ ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்னா, ப்ளீஸ் லெட் மீ நோ த ரிசல்ட், ப்ளீஸ் லெட் மீ நோ த ரிசல்ட். தயவு செய்து எனக்கு அந்த ரிசல்ட்டை தெரியப்படுத்துங்கள். ஓகே, அடுத்து நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், வீட்டில் கிச்சனில் ரெடி பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை சமையலுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, லெட் மீ டேஸ்ட் த ஃபுட் பிஃபோர் யூ ஆட் த சால்ட். அதாவது உப்பு சேர்க்கிறதுக்கு முன்னாடி அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம், லெட் மீ டேஸ்ட் த ஃபுட் பிஃபோர் யூ ஆட் த சால்ட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் மீ ட்ரை அப்படின்னு. இப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், இதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னா, இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன்னு இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம், லெட் மீ ட்ரை, லெட் மீ ட்ரை. ஓகே, இது என்னை முடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்னா, லெட் மீ ஃபினிஷ், லெட் மீ ஃபினிஷ். ஓகே, என்னை வேலை செய்ய விடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்னா, லெட் மீ ஒர்க், லெட் மீ ஒர்க். ஓகே, இது என்னை வாழ விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்கன்னா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்னா, லெட் மீ லிவ், லெட் மீ லிவ். எனக்கு இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு பர்மிட் பண்ணுங்கள், என்னை முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம்னா, லெட் மீ மேக் அ டெசிஷன், லெட் மீ மேக் அ டெசிஷன். ஒரு முடிவு எடுக்க விடுங்கள். ஓகே, இதே ஒரு சஜஷன் சொல்ல போகிறோம், ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா, லெட் மீ மேக் அ சஜஷன், லெட் மீ மேக் அ சஜஷன். ஓகே, இப்போ முன்னாடி பார்த்த ஃப்ரேசஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம், லெட்டர் சீன் கொடுத்துருப்போம். இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஸ்போக்கனுக்கும் ரிட்டனுக்கும் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லெட் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட் இப்போ நான் உங்களுக்கு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு தான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியும். பட் என்ன அப்படின்னா ஸ்போக்கன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிட்டன்லேருந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் அப்பாஸ்ட்ரஃபி we can say லெட் அஸ்ன்னு நம்ம எழுதலாம். பட் ஸ்போக்கனில் வந்து நம்ம எப்படி சுருக்கமாக பேசுகிறோமோ அந்த லெட்டர்ஸை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸ் we can say லெட் அஸ்ன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் ட்ரைட். அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். I hope you would have enjoyed this video. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். If you don't understand this video, you try to watch it again and again. Thank you for watching this video. Don't forget to like, share and subscribe. Thank you so much.